ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் இந்த கல்வாரி தியான கூட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் நாங்கள் இந்த தியானத்துக்கு அழைக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக இந்த கூட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அது மிகவும் எங்களுக்கு பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கூட ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இந்த ஆரம்பமாக நாம் எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தில் நம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி, இயேசு நமக்காக சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், கெத்செமனே தோட்டத்திலிருந்து சிலுவை பாடுகள் முடியும் வரைக்கும் அவர் நமக்காக பட்ட பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், காயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பட்டவருடைய இருதயம் அது கரைந்து விடும். ஹல்லேலூயா. கல்வாரியை பார்த்து ஒருவரும் கரையாத உள்ளமே இல்லை. ஆண்டவர் இயேசு நமக்காக பட்ட பாடுகள் இன்றைக்கும் நமக்கு அது தியானம் பண்ணும்போது நமக்கு ஒரு பலனை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மிகவும் பெரியவர் அப்பா. எங்களுக்காக இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றுக்காகவும் உம்மை நீர் ஆண்டவரே அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விடுதலை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த நாளிலே அப்பா, நாங்கள் இந்த சிலுவை தியானத்தை தியானிக்கும் போது கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வருவதற்கு முன்பாகவே நீர் இந்த இடத்துல வருகிறீர் அப்பா. எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் பலப்பட, நெருங்கி இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்படியே நின்றவனமாக ஒரு பாடலை நாம் பாடலாம். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். இதில் அவரை குறித்து வாசிக்கும் போது அவ்வளவு அழகானவர். ஆனால் இந்த பாடுகளில் அவர் பார்க்கும்போது அவர் முகம் சிதைந்து போய் அந்த கேடு அடைந்ததாம். அந்த அழகு இல்லாமல் போய்விட்டது. அவ்வளவு கொடுமையான அந்த பாடுகளை அவர் சகித்தார். நம்ம இந்த நேரத்தில் கூட அதை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோ ஓராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோ ஓராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடே அழியாது நான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோடே அழியாது நான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார்.
சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. இல்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகன் சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளின் மூடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும். முள்ளின் மூடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும். குருதி வடிந்தவர் தொங்கினார். வருந்தி மடிவோ உரையும் மீட்டிடவே. குருதி படிந்தவர் தொங்கினார். வருந்தி மடிவோ உரையும் மீட்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அதிசயம் இது இயேசுவின் நாமம். அதிலும் இன்பம் அன்பரின் தியானம். அதிசயம் இது இயேசுவின் நாமம். அதிலும் இன்பம் அன்பரின் தியானம். அதை எண்ணியே நீதம் வாழுவேன். அவர் பாதையை நான் தொடர்ந்தேங்கிடவே. அதை எண்ணியே நீதம் வாழுவேன். அவர் பாதையை நான் தொடர்ந்தேங்கிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையே புரிவேன் ஜீவனை வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையே புரிவேன் ஜீவனை வைத்தே. என்னை சேர்த்திட வருவேன் என்றார். என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார். என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை
அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். ஒரு விசை கூட பாடலாம். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அழகும் இல்லை, சௌந்தரியம். சேர்ந்து பாடலாமா எல்லாரும்? எந்தனை மீட்க அழகும் இல்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. கர்வம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்ன நாள்? பெரிய வியாழன். பெரிய வெள்ளி என்பதைப் போல உலகம் முழுவதும் பெரிய வியாழன் கொண்டாடுகிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருடம் நம்ம சிறப்பாக அதை செய்ய போகிறோம். ஸ்தோத்திரம். அதுதான் என் மனதிலே பட்டது. பெரிய வியாழன் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு எல்லா பக்கமும் அதை கொண்டாடுகிறார்கள். யூதர்களுக்கு 3 பண்டிகை, சிறப்பு பண்டிகை. ஒன்று பஸ்கா, இன்னொன்று கூடாரம், இன்னொன்று பெந்தேகோஸ்தே பண்டிகை. அதில் பஸ்கா பண்டிகை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. முழு குடும்பமும் ஒன்றா சேருவாங்க. ஒரு வாரம் கொண்டாடுவாங்க. ரொம்ப ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. நாம் இது நாளிலே இந்த நாளுக்கு பெரிய வியாழக்கிழமை என்றால் அதோடைய அர்த்தம், அதை மெயின் எதை வச்சு பண்ணுறாங்கன்னா, பரிசுத்த நற்கருணை, கர்த்தருடைய பந்தி. இதுதான் இன்றைக்குள்ள பெரிய வியாழக்கிழமைக்குள்ள மெயின் என்ன சொல்ல தீம், மெயின் நோக்கம். ஆகவே இன்றைக்கு பிரசங்கம் செய்தி இதுதான். இதோடைய தலைப்பு என்ன என்றால் மனம் திரும்புதல் ஒன்று, இரண்டாவது தன்னைத்தானே சோதித்தறிவது. இன்றைக்குள்ள இதை பரிசுத்த நற்கருணைக்கு சரியான தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், பெரிய வியாழக்கிழமை வந்தால் நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் மனதில் பதித்து கொள்ளுங்கள். தம்பி, வாலிப தம்பி, தங்கச்சி நிறையா இருக்கீங்க, நீங்கள் உங்கள் மனதில் கொண்டு வரணும். மனம் திரும்புதல், தன்னைத்தான் சோதித்தறிதல். இதுதான் பெரிய வியாழக்கிழமையின் முக்கியமான காரணமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியை உங்களுக்கு புரிந்து கொள்ள நீங்கள் திருப்ப வேண்டிய வேத பகுதி மத்தேயு 26ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும்போது அங்கே அறிந்து கொள்ளலாம். 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டாம், நான் அப்படி ஒவ்வொன்றாய் சொல்ல போகிறேன். இதுதான் பெரிய வியாழக்கிழமை. புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். புளிப்பில்லா அப்பம் பண்டிகை, அந்த சொல்லப்போனால் பஸ்கா பண்டிகை, அதை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும். நல்ல கவனிங்க. உங்கள் வீடுகளிலே நோம்பி கொண்டாடுறவங்க எப்படி இருப்பீங்க? பண்டிகை, பர்த்டே, வெட்டிங் டே எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாக இருப்போம். அந்த வீட்டில் யாரும் துக்கமாக இருக்க மாட்டீங்க. அப்படி தானே ஐயா? பண்டிகை என்றாலே
ஒரு சந்தோஷமாக கொண்டாடணும். கவனிங்க. ஆனால் இங்கே பண்டிகை அன்றைக்கு ஒரு வாரம் பண்டிகை கொண்டாடணும், பஸ்கா பண்டிகை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் பாரம் நிறைந்தவராய், துக்கம் நிறைந்தவராய், பாட அனுபவிக்க போகிறதை எண்ணி ஆண்டவர் சந்தோஷமாக அந்த பண்டிகையில் இல்லை. நாளைக்கு மேலே இங்கே போகிறார், சிலுவைக்கு பாடுபட போகிறார். அதையெல்லாம் இப்போது நினச்சிட்ருக்கிறார். எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆனால் அதை காட்டிக்கல ஜனங்கள்கிட்ட. நம்ம போய் பண்டிகை கொண்டாட போகிறோம், பஸ்கா பண்டிகை, ஒரு வீட்டில் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி மனசுக்குள்ள பாரம் இருக்குது, வேதனை இருக்குது. ஆனால் வெளியே முகத்தில் காட்டல. சிலர் எப்போ பாருங்கள் பிரச்சனையை முகத்தில் காட்டிடுவாங்க, பேச்சில் காட்டிடுவாங்க. ஆனால் இயேசு அப்படி காட்டவே இல்லை. நாளைக்கு நடக்க போகிறத நினச்சி, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய கடைக்காரன் வரான் அப்படின்னா இன்றைக்கி நைட் எப்படி இருக்கும்? நாளைக்கு வீடை ஜப்தி பண்ண வராங்கன்னா இன்றைக்கி நைட் எப்படி இருப்போம்? நாளைக்கு வாகனத்தெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க வராங்க அப்படின்ட்டா நைட்டெல்லாம் எப்படி இருப்போம் வீட்டுக்குள்ளே? ஆனால் இயேசு அப்படி இல்லை. நாளைக்கு அவருக்கு சிலுவை மரணம், கொலையுண்ண போகிறார், மரிக்க போகிறார், வேதனைப்பட போகிறார். ஆனாலும் அதை வெளியே காட்டிக்கல. இதை எதை காட்டுகிறது என்றால், இந்த பெரிய வியாழக்கிழமை அன்றைக்கு உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகள், சந்தோஷமான நிகழ்ச்சியில் சில நேரத்தில் அந்த வேதனையை உள்ளே அடக்கி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நம்ம வெளியே காட்ட முடியாது. பிரசங்கிக்கிற ஊழியர்கள் மேடையில் வந்தோன்னு அநேகரை சிரிக்க வைக்கிறார்கள், அநேகரை சிந்திக்க வைக்கிறார்கள், அநேகரை அழுக வைக்கிறார்கள், அநேகரை ஒப்பு கொடுக்க வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எந்த சூழ்நிலையில் வந்து நிற்கிறார்கள் என்று யாருக்குமே தெரியாது. அப்பா அவர் என்ன ஜாலி மேன், எப்பவும் சிரித்த முகமாகவே இருக்கிறார். பரம ஆனந்தம். என்ன ஆனந்தம்? ஹெவன்லி ஜாய், பரலோக சந்தோஷம் அவருக்கு தான்ப்பா. இருந்தால் அவரை போல் இருக்கணும் அப்படிங்கிறீங்களா? வாங்க எங்களோட ஒரு வாரம், ஒரு நாள். இதுதான் இயேசுவும். பஸ்கா பண்டிகை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட வேண்டியது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பண்டிகை கூட சந்தோஷமாக கொண்டாட முடியலையா? ஒரு பர்த்டே சந்தோஷமாக கொண்டாட முடியலையா? ஒரு பாரம், ஒரு வேதனை இருக்கிறதா? இந்த பெரிய வியாழக்கிழமையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். தூர தேசத்திலிருந்தும், தூர இடங்களிலிருந்தும், பிஸ்னஸ் சென்டர்லிருந்தும், இந்த யூடியூப் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் வீட்டில் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்க முடியல, என் பிள்ளைகள் கணவனோடு ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்க முடியல, ஏதோ மிஷின் மாதிரி தான். எல்லா ஊரை விட திருப்பூர் ரொம்ப இல்லை, எழும்புகிறோம், வேலை செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், திரும்பி வரோம், மறுபடியும் வேலை செய்கிறோம், படுத்துக்கிறோம். இப்படி தான் ஒரு உட்கார்ந்து ஒரு சந்தோஷமாக சாப்பிட்டீங்களான்னு கேட்க ஆள் இல்லை, நல்லா தூங்குனீங்களான்னு கேட்க விசாரிக்க ஆள் இல்லை, கடைக்கு ஜாலியாக கூட்டிகிட்டு வர ஆள் இல்லை. பல துக்கம் பாரத்தோடு இங்கே யாராவது அமர்ந்திருப்பீர்களானால், இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால், நிச்சயமாய் நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அதுதான் பெரிய வியாழன். நாளைக்கு படுகிற வேதனை, பாரம், துக்கமெல்லாம் இன்றைக்கே அவரை வந்து மூடிருச்சு. ஆனால் அதுக்காக அவர் அங்கே சொல்லுகிறார், நம்ம எல்லாரும் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணணும், ஒரு வீட்டில் போய் ஆயத்தம் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். 18ஆம் வசனத்தில் அவங்க எங்கே போகிறது ஆண்டவரே, யார் வீட்டில் ஆயத்தம் பண்ணுறது போதகரே அப்படி கேட்கும்போது, பைபிளில் இல்லை, சரித்திரம் சொல்லுகிறது, மார்க்கு என்ற நபருடைய தாய் மரியா வீட்டில் அதை ரெடி பண்ணுறாங்க. அங்கே ஏற்கனவே எல்லாமே ரெடியாக இருக்குது. சில இடங்களுக்கு எங்களுக்கு ஜெபத்தை கூப்பிட்ருப்பாங்க, போனால் எல்லாம் ரெடியாக இருக்கும், சேர் மற்ற எல்லாம் மைக் எல்லாம் ரெடி பண்ணி பாஸ் வந்தால் போதும் டக்குன்னு ஆரம்பிக்கிற மாதிரி. சில இடங்களில் கூப்பிட்ருப்பாங்க ப்ரேயர்னு சொல்லி, நாங்கள் போனால் அந்த வீடுடைய காட்சியை பார்த்தா இன்றைக்கி ஃபங்க்ஷன் தானான்னு கேட்போம். எங்களை பார்த்துட்டு என்ன பாஸ்டர் திடீர்னு வந்துட்டீங்கன்னு கேட்பாங்க எங்களை. எப்படி இருக்கும்? என்ன பாஸ்டர் திடீர்னு இந்த பக்கம்? பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறார், ஒரு சந்தோஷம் இல்லை. என்ன பாஸ்டர்? அவங்க தான் சர்ச்சில் சொல்லிட்டு போனாங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு. நாங்கள் போனால் தலை ஒரு வித்தியாசமாக இருக்குது, வீடெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது, பிள்ளைகள் ஒரு வித்தியாசமாக இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குரிய அறிகுறி இல்லை, வாசம் இல்லை. அந்த உள்ளே போகும்போதே ஒரு பிரியாணி வாசம் வரணும், ஏதோ ஒரு குழம்பு வாசம், ஒன்றுமே இல்லை. ஒரு டீ வாசம் வர மாட்டேங்குது. ஒன்றுமே கண்டுக்க மாட்டோம், அழகா கண்டுக்காமல் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்படி இருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை.
எல்லாம் சூப்பராக கம்பளம் விரிச்சு 12 பேருக்கு 12 சேரு, இயேசுவுக்கு ஒரு வித்தியாசமான சேரு. அங்கே பெரிய வியாழன்னா மறந்துடாதீங்க, மறுபடியும் சொல்கிறேன், அப்பமும் திராட்சரசம் அங்கே இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. நான் வேகமாக போக விரும்புகிறேன். நாளைக்கு நீங்கள் எல்லாம் வரணும், 3 ஆராதனை இருக்குது, அதனால் சீக்கிரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்த வியாழக்கிழமை வருஷம் கர்த்தருக்கு சித்தமானால் இதே பிரசங்கத்தை நான் இன்னும் விரிவாக செய்யணும்னு எனக்குள்ள ஒரு வாஞ்சை. இங்கே சீசர்கள் எல்லாம் வந்து கூடியிருக்கும்போது இயேசு சொல்கிறாரு, இங்கே இருக்கிறவர்களில் ஒருத்தர் நாளைக்கு காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லுகிறார். அப்போ சீசர்கள் கேட்குறாங்க, அதை கீழே வசனம் 18 கீழே, ஆண்டவரே ஆண்டவரே நானோ என்று எல்லாரும் சீசர்கள் கேட்டாங்க. ஆண்டவரே என்றால் ஆளுகை செய்கிறவர், ஆண்டவரே என்று சொன்னால் அதிகாரம் உள்ளவர், நம்ம மேல உரிமை உள்ளவர். ஆண்டவரே என்று சொன்னால் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் யூதாஸ் மாத்திரம் 25ஆம் வசனத்தில் ரபி நானோங்கிறான். கவனிங்க, இந்த பெரிய வியாழக்கிழமையில் நம்ம தலைப்பு சொன்னேன், மனம் திரும்புதல், தன்னை சோதித்தறிதல். மனம் திரும்புதல், மனம் சோதித்தறிதல், இந்த ரெண்டும் இன்னைக்கு நடக்கணும். பிரசங்கிக்கிற என் வாழ்க்கையிலையும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு நடக்கலைன்னா என்னைக்கு நடக்காது. ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். பின்னாடி உங்களை பார்த்து சொல்லுவார் ஆண்டவர், இந்த மனுஷன் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த சகோதரி பிறக்காமல் இருந்தால், உலகத்தில் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிற சூழ்நிலை வந்துடக்கூடாது. ஆகவே இன்றைக்கு ஒரு எச்சரிப்பு, ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி. வியாழக்கிழமை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் வருவதாக. இன்றைக்குள்ளே நம்மை நாமே சோதித்தறிகிற ஒரு உணர்வை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுப்பாராக. அதுதான் பெரிய வியாழன். மற்றவங்கெல்லாம் ஆண்டவரேன்னு சொல்கிறாங்க, நீர் தான் என் ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு. ஆனால் யூதாஸ் மாத்திரம் ரபின்னு சொல்கிறான். அப்படின்னா டீச்சர், ரபின்னா போதகரே, டீச்சர், அவ்வளோதான். நீர் டீச் பண்ணுறவர் தான், ஆலோசனை கொடுக்கிறவர் தான். ஆனால் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இல்லை நீ எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்கள் மேல் உரிமை உள்ளவர். எப்படி வித்தியாசம் இருக்கா? இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா, ரபின்னு சொல்கிறீங்களா? இந்த வியாழக்கிழமையில், பெரிய வியாழக்கிழமையில் இன்றைக்கு நாம் எல்லாரும் சொல்லுவோம், என் குடும்பத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆளுகை செய்கிற உரிமை உள்ள ஆண்டவரே. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருக்கு தான் உரிமை இருக்குது. ஆனால் இவர்கள் ரபி, இவன் யூதாஸ் கொஞ்சம் ஆண்டவரோட 3.5 வருஷம் இருந்தாங்க, கூடவே இருந்து அவருடைய போதனையெல்லாம் கேட்டு அவரிடத்துலேருந்து நிறைய நன்மை பெற்று. ஆனால் இவருக்கு கூடவே இருந்து இந்த குழிப்பறைப்பான்னு நினச்சி பார்க்க முடியல. அவன் யூதாசன் இப்படி பிளான், இப்படி திருப்தி ஆகிருப்பான். இயேசுவை நம்ம காட்டி கொடுத்தா அவரை சிலுவையில் அறைவாங்க, அறையிறதுக்கு முன்னாடி அவரை பிடிப்பாங்கள்ல, அப்போது அவர் வல்லமையினால் தப்பிச்சுக்குவார் அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். தவறான நோக்கத்தோட காட்டி கொடுப்பதே தவறு. அவனுக்கு பணம் தான், 30 வெள்ளிக்காசு தான் முக்கியம், இயேசு இல்லை. உங்களுக்கு உலகமா இயேசுவா? இந்த பெரிய வியாழக்கிழமையில் ஒரு தீர்மானம் எடுப்போம், நமக்கு இயேசு தான். அல்லேலூயா. பணம் தேவை, பணம் எல்லாருக்கும் அவசியம். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பண ஆசை இவங்கிட்ட இருந்துச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அவங்கள பார்த்து சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் பிறவாது இருப்பது நல்லது. அவனுக்கு ஐயோ, அப்பாவது அந்த வார்த்தை கேட்டு மனம் திரும்பலாம்ல, தன்னைத்தானே சோதித்து அறியலாம்ல. நாளைக்கு நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு முன்பாகவே கர்த்தர் நல்ல வாய்ப்பை தருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, அடுத்த மாதம் நமக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களே புதிய மாதம் மார்ச், ஏப்ரலுக்குள்ளே போகிறோம். புது வருஷத்துக்குள்ளே போகிற மாதிரி ஏப்ரலுக்குள்ளே கணக்கு வழக்கெல்லாம் சரியாக பார்க்குற அந்த நாட்கள். அது ஆசீர்வாதத்துக்கு முன்பாக இந்த வியாழக்கிழமை நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமாக. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். பைபிளில் ஏசாயா 38 நினைக்கிறேன், வாசிக்க வேண்டாம். அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், எசேக்கியல் ராஜா. ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறார், நீர் மரித்து விடுவீர், காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட எசேக்கியா தீர்க்கதரிசி மனங்கசந்து அழுதான்.
தேவ சமூகத்தில் ஒரு காரியம் நம்மை நோக்கி வருகிறது என்றால் உடனே சரி எல்லாருக்கும் நடக்கிறது நடந்திருக்கு, ஊழியக்காரனே சொல்லிட்டார், தீர்க்கதரிசியே சொல்லிட்டார், நம்ம தலையெழுத்து நடக்கட்டும் அப்படின்னு இல்லாமல் எசேக்கியா ராஜா போய் தேவ சமூகத்திலே சுவர் பக்கமாய் திரும்பி மனங்கசந்து அழுதார். நான் மனங்கசந்து அழுதார் என்று ஒரே லைனில் சொல்லியிருக்கு. நீங்கள் அதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒரு துக்க செய்தி நடக்கும்போது சொல்லுங்கள், உள்ளம் உடைஞ்சு வேற பயங்கரமாக பாதிக்கப்பட்டு ஒரு அதிர்ச்சியில் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவன் சும்மா சொல்லியிருக்கு மனங்கசந்து அழுதான், அப்படி டக்குன்னு போய்ட்டு. ஆனால் அவருடைய நிலைமை நினச்சி பாருங்க. நாளைக்கு உங்கள் உயிர் போயிருன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி எப்படி இருப்போம்? அந்த நிலைமைக்கு அவர் உடைஞ்சி கதறி அழுததை கர்த்தர் கேட்டு மீண்டும் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். போய் அனுப்பி ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு ஆயுசு நாட்கள் 15 வருடத்தை கூட்டி கொடுக்கிறேன். பாருங்க, யூதாசுக்கு இந்த வாய்ப்பு இருந்துச்சு. இந்த மனிதன், என்னை காட்டி கொடுக்கிற மனிதன் பிறவாது இருந்தால் ஐயோ நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லும்போது உடனே அவன் எசேக்கியா ராஜாவை போல நேராக எங்காவது பக்கத்தில் ஒரு ரூமில் போய் தனியாக அழுது கதறி ஆண்டவரே நான் மன்னியும் சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு வந்து ராபோஜன் எடுத்திருக்கலாம், பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கலாம். அந்த பெரிய வியாழக்கிழமை அதற்காகவே ஆண்டவர் நியமித்தார். ஆனால் அவனோ காட்டி கொடுக்குறேன், ஆண்டவரை பிடிப்பாங்க, பிடிச்சாங்கன்னா அவர் வல்லம் இருக்குல்ல, அப்படியும் கை காட்டினா எல்லாம் வந்தவங்கெல்லாம் விழுந்துருவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க, நம்மெல்லாம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவன் கற்பனையில் நினச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு நினைப்பு நினச்சிருப்பான். அதாவது யூதாஸ் எந்த கூட்டத்தில் இருந்தான்னா வன்முறை கூட்டத்தில் இருந்தான். சபைக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் வன்முறை கூட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அதிரடி கூட்டம், வன்முறை. ஏனென்றால் யூதர்களுக்கு ரோமர்களுக்கு ஆகவே ஆகாது, சுத்தமாகவே ஆகாது. ரோமர்களை கண்டாலே யூதர்களுக்கு பயங்கர கோபம், சண்டைக்கு தான் போவான். அவன் ரோமர் யூதர்களுக்கு சண்டைக்கு வருவான். எப்போ பார்த்தா சிலரை பார்த்தா சண்டை போடலான்னு இருக்குல்ல, இல்லையா? ஸ்கூலில் எங்கள் ஃப்ரெண்டுகளை பார்த்தா கேபி எங்கே ஸ்தோத்திரம் பிரசங்க குறிப்பு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட், கேபி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தர், அவன் பேர் என்ன, பிரணாவம். அவர் இந்த டிவியில் அவர் கேட்கட்டும். என்ன சிலரை பார்த்தா சிலருக்கு முகத்தை பார்த்தாலே ஏதோ கடிக்கணும் போல் இருக்கும் போல இருக்கு. இந்த கை பரபரபரன்னு இருக்க மாட்டேன். ரோட்டில் நான் அப்படி பார்ப்பேன். அவன் எங்கேயோ போயிட்டு இருப்பான் வண்டியில், போக வேலைக்கு போ, அங்கே யாரையும் அடிக்கிறத பார்த்துட்டு இவன் இறங்கி போய் அவனை அடிப்பான். என்னமோ இவனுக்கு நடந்த மாதிரி. சின்னதுலேருந்து நான் நிறைய அப்படி பார்த்துருக்கேன். பரபரக்கும் சில ஆளுகளுக்கு. அடித்தாதான், குழந்தைகளை அடித்தாதான் அவனுக்கு தூக்கம் வரும். சில தாய்மாருக்கு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டால் தான் அவங்களுக்கு ஏப்பம் வரும் போல இருக்கு. எல்லாரும் இல்லை, சிலர். அதனால் இந்த சீஷர்களுக்குள்ளே இந்த யூதாசு வன்முறை ஒரு ஆவி உள்ளவன். கண்டிப்பாக இயேசு பிடிக்க வருவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஏரோது அந்த கூட்டத்தை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தான். இயேசு நமக்கு உதவி செய்வார், அவரு நமக்கு தலைவர் தானே, வன்முறைக்கு இவர் தலைவராக இருப்பார்னு நினச்சிட்ருக்கிறான். தேவையில்லாத பிரச்சனையில் தலையிட்டுட்டு இயேசுவை கூப்பிடுறது. அதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இந்த காரியம் செய்ய போகிறோம், ஆண்டு நமக்கு துணை நிற்பாரா? கடவுளுக்கு அடுத்தபடியாக கொண்டு வந்து நிறுத்திக்கிற சில ஆட்களை. நேற்றே ரொம்ப நிறைய பேசிட்டேன், இன்றைக்கி வருது வாய் அடக்கிக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்படியே தூக்கி இவர் இல்லாட்டி சர்ச்சு இல்லை. நிறைய பேர் அதுக்கு முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தாங்க சர்ச்சுக்குள்ளே. அந்த நபர் இப்போ இல்லை, சபை இருக்கிறது. ஆகவே தான் சொல்லுவேன், மோசே மரித்தான், இயேசு மரிக்கவில்லை. யோசுவாவை கர்த்தர் எழுப்பினார். சிலவன் நினச்சிட்டு இருக்கிறான், நான் இல்லாட்டினா சபை இல்லை, நான் இல்லைன்னா பாசு குடும்பம் இல்லை. அப்படிப்பட்ட ஆள் இப்போ இல்லை. ஆனால் சபை இங்கே வல்லமையாய் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஏன்னா இதுக்கு சபைக்கு தலைவர் அந்த ஆள் இல்லை, பேரை சொல்ல மாட்டேன். ஆமாம், ஆனால் தைரியம் உள்ளவங்க பேரை சொல்லுவாங்க. யூடியூப்லாம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, ஆனால் பேரை சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஜனங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் பீகாரில் ஊழியர் எல்லாமே சொல்லிட்டு அந்த நபரை நான் பேர் சொல்ல மாட்டேங்குவார். அந்த மாதிரி நான் தைரியம் இருந்தால் பேரை சொல்லணும், சொல்லுவோம், நேரம் வரும். ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி சில காரியங்களை கர்த்தர் செய்ய இருக்கிறார். என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல யூதாசுக்கு எவ்வளவோ வாய்ப்பை கொடுத்தார். மனம் திரும்புதல், தன்னைத்தானே சோதி தறிதல். இந்த 2 வார்த்தையை இந்த பகுதி பக்கத்தில் ஓரமாக பைபிளை எழுதி வச்சுக்கோங்க.
மற்ற 26:17 கீழே எல்லா வசனமும் நீங்கள் வீட்டில் போய் ஒவ்வொன்றா தியானம் பண்ணுங்கள். அடுத்த வியாழக்கிழமை கர்த்தருக்கு சித்தமாக அடுத்த வருடம் ஒவ்வொரு வசனமாக நம்ம ரொம்ப பல மணி நேரம் அதை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். அதோட முடிக்க விரும்புகிறேன். இப்பொழுது பஸ்கா அனுசரிக்க போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய இரத்தம் அங்கே எல்லாருக்கும் பரிமாறப்படுகிறது. இப்பொழுது உங்களுடைய மைண்டு 1 கொரிந்தியர் 11 நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். இதை யார் அபாத்திரமாய் புசிக்கிறார்களோ அவர்கள் குற்றமுள்ளவர்களாய் இருப்பார்கள். தன்னைத்தானே முடிங்க சோதித்தறிந்து, சத்தமாக சொல்லுங்க, தன்னைத்தானே. இதுதாங்க பெரிய வியாழக்கிழமை. பெரிய வியாழன்னா மனம் திரும்பணும். பெரிய வியாழன் வந்தாலே தன்னைத்தானே சோதித்து அறியணும். இதுக்கு ஒரு வாய்ப்பை யூதாசு கர்த்தர் வச்சிருந்தார். அவன் அதை நிராகரிச்சிட்டான். எசேக்கியா ராஜாவுக்கு அந்த வாய்ப்பு வந்த போது அவர் அழுது ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெற்றார். இந்த வியாழக்கிழமை கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் தருவாராக. உங்களுக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக, மன்னிப்பை தருவாராக, கிருபை தருவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்பமும் திராட்சை ரசமும் அங்கே பரிமாறப்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் அதை வாங்கி பருகினார்கள். அந்த மாத்திரம் பஸ்காவை கர்த்தர் அனுசரிக்காமல் இருந்தார்னா அடுத்த நாள் அவர் சிலுவை போகிறது காரியங்கள்லாம் ரொம்ப வேதனைக்குரியதாய் மாறி இருக்கும். அவ்வளோ பெருசாக இருந்திருக்க. முன்கூட்டியே ஏற்கனவே ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டார். இப்படியெல்லாம் நடக்க போது கவனமாக இருங்கன்னு சொல்லி முன்கூட்டியே. எப்பவுமே ஆண்டவர் திடீர்னு நமக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். திடீர்னு நம்மளை பிரச்சனையில் தள்ள மாட்டார். ஏற்கனவே வசனத்து மூலமாக பேசிடுவார், சொப்பனத்து மூலமாக பேசிடுவார். யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை விட்டுருவாங்க, நமக்கே தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அப்போ நம்ம அதை கேட்ச் பண்ணிக்கணும். ஏன் இதை பேச, இந்த ஜெபத்தில் இந்த வார்த்தை வருது, ஏன் இந்த பாஸ்டர் இந்த வார்த்தையை அழுத்தி அழுத்தி பேசுகிறாரு என்று சொல்லி நீங்களும் நானும் அதை உணர்ந்து இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவோமானால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. அப்படி எடுக்காதவர்கள் அங்கே சொல்லியிருக்கிறது 1 கொரிந்தியர் 11 அநேகர் பலவீனராயிருக்கிறாங்க, அநேகர் மரித்தும் போயிருக்கிறாங்க. அதை கவனித்து ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேகர் பலவீனர், அநேகர் வியாதி உள்ளவர்கள், அநேகர் ஆளே முடிஞ்சிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை வராமல் இந்த பெரிய வியாழக்கிழமை ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிற, அதை உணர்ந்து கொள்ளுக. கர்த்தர் இந்த வியாழக்கிழமை தான் ஏற்படு. அதுதான் பெரிய வியாழக்கிழமை. மற்றவர்கள் சொல்லுவாங்க பரிசுத்த நற்கருணை என்று சொல்லுவார்கள். யூதாஸுக்கு எவ்வளோ வாய்ப்பு வந்தது, மனம் திரும்பவில்லை, தன்னைத்தான் சோதித்தறியவில்லை. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் நல்ல நேரத்தை தந்திருக்கிறார், நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம், இன்றைக்கு நம்மை நாமே சோதித்தறிவோம். கர்த்தர் அவருடைய கரத்திலே நம்ம எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். ஆண்டவருடைய அந்த இரத்தமும் அந்த அப்பமும் சரீரமாகிய அப்பம், இரத்தமாகிய திராட்சை ரசம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். நமக்கு இந்த வருகிற நாட்களில் கர்த்தர் நம்மோடு இணைந்து கர்த்தர் சில காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, உலகம் முழுவதும் பெரிய வியாழக்கிழமை கொண்டாட்டமாய் கொண்டாடும் போது இன்றைக்கு இந்த திருச்சபை திருப்பூர் சிட்டி ஏஜி சர்ச்சிலும் நாங்கள் தெய்வ பிள்ளைகள் கூடி இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்க, மற்ற 26 17 வசனத்திலிருந்து நாங்கள் சில காரியங்களை தியானிக்க கிருபை தந்தீர். ஆண்டவரே, அன்றைக்கு யூதாஸுக்கு எவ்வளவோ வாய்ப்பை கொடுத்தீங்க, ஆனால் அதை தவறாய் புரிந்து கொண்டு தன் நேரத்தை வீணாக மாற்றி அவன் மரித்து போனான். என்னை காட்டி கொடுக்கிறவன் இந்த உலகத்தில் பிறவாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி நீங்கள் வேதனைப்பட்டீங்க. அப்படி எங்களை பார்த்து நீங்கள் சொல்லிடக்கூடாது. இந்த மனுஷன் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த மனுஷி பிறக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லி நீர் எங்களை பார்த்து வருத்தப்படக்கூடாது. ஆகவே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டுமோ, எந்த காரியத்தில் ஒப்புரவாக வேண்டுமோ, எந்த காரியத்தில் எங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டுமோ, எந்த காரியத்தில் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டுமோ, இந்த பெரிய வியாழக்கிழமை எங்களை அதற்கென்று ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிமிடத்தை நாங்கள் பயபக்தியோடு செலவு செய்கிறோம். இந்த இடத்தை விட்டு தாண்டி செல்வதற்கு முன்பாக எங்களுக்குள்ளே ஆண்டவரே உண்மையான மனம் திரும்புதலும் எங்கள் தன்னைத்தானே சோதித்தறிகிற உணர்வும் எங்களுக்குள்ளே ஆவியானவர் கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே உண்மையான மனம் திரும்புதலை கொடுப்பீராக, உண்மையான மாற்றங்களை கொடுப்பீராக.
ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அந்த சிலுவையிலே பிற்கப்பட்ட அந்த சரீரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காய் சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைவு கூறுகிறோம். நான் வரும் அளவும் இதை செய்யுங்கள் என்று சொன்னீர். சீக்கிரமாய் நீர் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்கு இந்த சபையை ஆயத்தப்படுத்தும். வந்து ஆத்துமாக்களை, ஊழியரை, ஒவ்வொரு செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இந்த வியாழக்கிழமை வழக்கம் போல கொண்டாடாமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வியாழக்கிழமை, பெரிய வியாழக்கிழமை வரும்போது ஆண்டவரே, எங்களுடைய மனம் திரும்புதலையும் தன்னைத்தான் சோதித்து அறிகிற அந்த அனுபவத்தையும் உம்முடைய பலிபீடத்திலே நாங்கள் வைத்து சோதித்து பார்க்க, எங்களை இன்னும் உமக்கு ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யூதாசுக்கு வாய்ப்பு கொடுத்தது போல எங்களுக்கு எத்தனையோ வாய்ப்பு தருகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. பயன்படுத்தாத அவனுடைய வாழ்க்கை முடிவு ஆண்டவரே வேதனையாய் போயிட்டு அப்படி யாருக்கும் நடக்கக்கூடாது. எந்த விசுவாசிக்கும், எந்த ஊழியக்காரனுக்கும் இந்த சூழ்நிலை வரக்கூடாது. ஆண்டவரே, முன்னெச்சரிக்கும்படியாக முன்கூட்டியே வியாழக்கிழமை இரவே தம்முடைய சீசர்களை அழைத்து அந்த சந்தோஷமான பஸ்காவை புசித்தீரே. நாங்களும் இந்த நாளிலே இந்த விருந்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட ஆண்டவரே விருந்து சாலைக்கு வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையினால் எங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க. ஆண்டவரே, இன்றைக்கு அநேக நிகழ்ச்சி, சந்தோஷமான நிகழ்ச்சிகளை கொண்டாட முடியாமல் வீட்டிலே துக்கத்தோடு, பிறந்த நாள் கொண்டாட முடியல, ஒரு சாக்லேட் வாங்க முடியல, ஒரு வெட்டிங் டே கொண்டாட முடியல, ஒரு மனைவிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தர முடியல, கணவனுக்கு ஒரு நல்ல பொருள் வாங்கி தர முடியலன்னு சொல்லி யாரெல்லாம் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை கொண்டாட முடியாமல் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ, தன் பிள்ளைகளோடு குடும்பமாய் ஒரு ஈஸ்டர் கொண்டாட முடியவில்லை என்று யாரெல்லாம் கலங்கி இருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்தும். ஏனென்றால் ஆண்டவரே, அந்த பஸ்கா ஒரு சந்தோஷமான குடும்பமாய் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. ஆனால் சீசர்கள் 12 பேர் ஒரு குடும்பமாக அவர்களை அணைத்து கொண்டு அவர்களோடு நீர் கொண்டாடினீரப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் அந்த சந்தோஷம் வந்து இறங்குவதாக. ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், எல்லா ஆராதனைகளும் உம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி வருவதாக. சந்தோஷமான நேரத்தில் தேவையில்லாத துக்கங்கள், வருத்தங்கள் வரக்கூடாது. கல்யாண வீட்டுக்குள்ளே பிறந்த நாள் வீட்டுக்குள்ளே எந்தவித குழப்பமோ, கலக்கமோ, சண்டைகளோ, பிரிவினைகளோ, வாக்குவாதங்களோ வரக்கூடாது. அந்த சந்தோஷமாய் பஸ்காவை அனுசரித்தது போல உம்முடைய பிள்ளைகளும் குடும்பத்திலே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் மகிழ்ச்சியாய் கொண்டாட கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த கூட்டத்திலே ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாளை ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைவு கூற உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாரும். ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், இந்த கர்த்தருடைய பந்தி என்ற பெரிய வியாழக்கிழமை இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரோடும் இன்றும் என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. எல்லாரும் சொல்லுவோம், விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும்